வரும் 3ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடையும் நிலையில் ராகுலின் பிடிவாதம் காரணமாக அமோதி மற்றும் ரேபரேலி தொகுதி வேட்பாளர் களம் இறங்குவது குறித்து முடிவெடுக்க முடியாமல் காங்கிரஸ் தலைவர்கள் குழம்பியுள்ளார்கள். காங்கிரசின் பாரம்பரியமிக்க தொகுதிகளாக ஊபியில் உள்ள அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள் உள்ளது. பாரதிய ஜனதாவின் செல்வாக்கு அதிகரிக்க துவங்கிய நிலையில் 2019 அமேதி தொகுதியில் ராகுலுக்கு எதிராக பாரதிய ஜனதாவின் ஸ்மிருதி இரானி களம் இறங்கி சுமார் 55,000 ஓட்டு வித்தியாசத்தில் ராகுலை தோற்கடித்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராகுலே தோற்றுப்போனதில் காங்கிரஸ் பெரும் அதிர்ச்சி அடைந்தது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ராகுல் காந்தி. கட்சிக்குள் போதுமான ஒத்துழைப்பு இல்லை, மூத்த தலைவர்கள் என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள் என்ற குமுறல் ராகுலுக்குள் இருந்தது. கடந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் கேரளா மாநிலம் வயநாட்டில் அவர் போட்டியிட்டதால் எம்பி பதவியை தக்க வைக்க முடிந்தது. தற்போதைய தேர்தலில் அவர் வயநாட்டில் மீண்டும் போட்டியிடுகிறார். அமேதி தொகுதியில் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள். இதுவரையில் ராகுல் பிடி கொடுக்கவில்லை. அவர் என்ன நினைக்கிறார் என்பது மூத்த தலைவர்களுக்கே தெரியவில்லை. அமேதி ரேபரேலி இரண்டுமே காங்கிரஸ் தலைமையின் குடும்ப தொகுதிகள் என்பதால் அது குறித்து அந்த குடும்பம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 தொகுதியிலும் மே 20 ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது. வேட்புமனு தாக்கல் வரும் 3ஆம் தேதியுடன் நிறைவு அடைகிறது. அமேதி தொகுதியில் மீண்டும் ராகுல் களம் இறங்கி பாரதிய ஜனதா வேட்பாளரிடம் தோற்றுவிட்டால் ராகுலுக்கு பெரும் தர்ம சங்கடம் ஏற்படும். பிரதமர் வேட்பாளர் என்ற நிலையில் உள்ள ராகுல் ஒரு அமைச்சரிடம் 2வது முறையாக தோற்கிறார் என்றால் அது பெரும் அவமானம் அவருக்கு. மேலும் அமேதி தொகுதியில் ராகுல் போட்டியிடாவிட்டால் ஊபியை கை கழுவியது சோனியா குடும்பம் என்று போட்டியிட பயந்து ஓடிவிட்டார்கள் என்று பாரதிய ஜனதா விமர்சிக்கும். அடுத்ததாக அமேதியில் பிரியங்காவை நிறுத்தி அவர் வெற்றி பெற்றுவிட்டால் ராகுலால் முடியாததை பிரியங்கா செய்து விட்டார் என்று பேச்சும் எழும். அப்படி நிகழ்ந்தால் கட்சிக்குள் ராகுலை விட பிரியங்கா கை ஓங்கும். இது கட்சிக்குள் தேவையற்ற பிளவை ஏற்படுத்தும். பிரியங்காவின் கணவருக்கு வாய்ப்பு தரலாம் என்றால் குடும்ப அரசியல் விமர்சனம் மேலும் வலுப்பெற்று நாட்டில் பிற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு குறைக்கும். இத்தனை பெரிய குழப்பங்கள் சூழ்ந்து இருப்பதால் அமேதி ரேபரேலி தொகுதியில் வேட்பாளர்கள் முடிவு செய்ய முடியாமல் இடியாப்ப சிக்கலில் காங்கிரஸ் மேலிடம் சிக்கி தவிக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.